18 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக அறிவிப்பு. தற்போது நிலவும் கடும் மழை வீழ்ச்சியுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 12 பிரதான நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிப்பின் பணிப்பாளர் பொறியியலாளர் HMDP-SD ஹேரத் இது குறித்து தெரிவிக்கையில், அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கண்ணை, பதுளை மாவட்டத்தின் சொரபோர வாவி, கண்டி மாவட்டத்தின் வேமெடில நீர்த்தேக்கம், தேவகூப, நாளந்த மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டத்தின் லொலுகம் வெஹர, திஸ்ஸவாவி, வீரவில, யோத எல, வெஹரகல, குருநாகல் மாவட்டத்தின் தெதுருவோயா மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் அலிகொட ஆர ஆகிய பிரதான நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 9300 கன அடிக்கும் அதிகமான நீர் கலாயோயாவுக்கு வெளியேற்றப்பட்டு வருவதுடன், சொரபொர நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகள் தலா 2 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 500 கன அடிக்கும் அதிகமான நீர் மகாபலி கங்கைக்கும் வெளியேற்றப்படுகின்றது. அதன்படி கண்டி, நாளந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1000 கன அடிக்கும் அதிகமான நீரும், தேவகூவ நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1300 கன அடிக்கும் அதிகமான நீரும், லுணுகம் வெஹர நீர்த்தேக்கத்தில் இருந்து 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 4000 கன அடிக்கும் அதிகமான நீரும், கிரிந்தியோயாவுக்கும் வெஹரகல நீர்த்தேக்கத்தில் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1900 கன அடிக்கும் அதிகமான நீர் மாணிக்க கங்கைக்கு வெளியேற்றப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தவிர தெதுருவோயா நீர்த்தேக்கத்திலிருந்து 2 வான்கதவுகள் ஊடாக வினாடிக்கு 2800 கன அடிக்கும் அதிகமான நீரும், அலிகொடஹார நீர்த்தேக்கத்தில் 3 வான்கதவுகள் ஊடாக வினாடிக்கு 500 கன அடிக்கும் அதிகமான நீரும் கிரிந்தியோயாவுக்கு வெளியேற்றப்பட்டு வருவதோடு, அனுராதபுரத்தின் துருவில, பதுளையின் பொம்புரு எல்ல, ஹம்பாந்தோட்டையின் தெபரவெவ, மொனராகலையின் சத்தா திஸ்ஸ மற்றும் மாலின் பொத்த, வவுனியா மாவட்டத்தின் மயிலான்குளம் ஆகிய நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்கின்றன. எனினும் எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சியின் அடிப்படையில் இந்த நீர் வெளியேற்றப்படும் அளவு மாற்றமடையக்கூடும் என்பதால் நீர்த்தேக்கங்களை சுற்றியுள்ள மற்றும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நீர்ப்பாசன திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியவற்றின் அறிவிப்புகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார்.